கயல் சீரியல் நடிகை சுபாஷினி இறந்து போனதுக்கு பிறகு அவர் கட்டியிருந்த தாலிய கணவர் பிபின் சந்திரா என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமான செய்தி வெளிவந்திருக்குது. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போறோம். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 5ஆம் தேதி கயல் சீரியல் நடிகை சுபாஷினி அவங்க தங்கியிருந்த அடுக்குமாடு குடியிருப்பில் ஒரு தவறான முடிவு எடுத்து அவங்க உயிரிட்டுட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க மரணத்துக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி யூகங்கள் அடிப்படையில் எக்கச்சக்கமான செய்திகள் பரவி வந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா ஏப்ரல் 12ஆம் தேதி சுபாஷினிக்கு பிறந்தநாள் வருது. ஏப்ரல் 21ஆம் தேதி அவங்களுடைய 2வது திருமண நாளை கொண்டாட போறாங்க. பிபின் சந்திராவுக்கும் கயல் சுபாஷினிக்கும் திருமணமாகி 2 வருஷம் கூட என்ன முடிவடைந்த நிலையில எதுக்காக அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி ரசிகர் மத்தியில் பேரதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இலங்கையை பூர்வீகமாக கொண்டிருக்கக்கூடிய சுபாஷினி பிபின் சந்திராவை திருமணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். சொல்லப்போனா இவங்க மேரேஜ் அரேஞ்சு அப்புறம் லவ் மேரேஜாம். மேட்ரிமோனி வெப்சைட்ல இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சைட்லேயே 2 பேருக்கு லவ் வந்துருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் லவ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ எக்கச்சக்கமான சேனல்ஸுக்கு சுபாஷோட கணவர் பிபின் சந்திரா இன்டர்வியூவாக கொடுத்து வந்துட்டு இருக்காரு. இதுக்கடையில் தன்னோட மனைவி மேலே அவர் எந்த அளவுக்கு அன்பும் அபிப்பிராயமும் வச்சிருக்காரு அப்படிங்கிற நிரூபிக்கிற வகையில் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளிவந்திருக்குதாம். அதாவது இறந்து போன சுபாஷினியோட கைப்பற்றி பிரேத பரிசோதனை முடிச்சதுக்கு பிறகு அவங்களுடைய உடல் குடும்பத்தார்கிட்ட கணவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. அப்போ அவங்களுடைய இறுதிச்சடங்கெலாம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க கழுத்தில் கட்டியிருந்த தாலி இருக்கு இல்லையா, 2 வருஷத்துக்கு முடியாது திரும்ப நடந்திருக்குது. அந்த தாலியை கணவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இப்போ அந்த தாலியை தன்னோட கையில் ஒரு மோதிரமாவோ இல்லை செயினாவோ செஞ்சு அவர் போட்டுக்க போகிறாராம். இறந்து போனதுக்கு பிறகும் அவங்க கட்டின அந்த தாலி மூலயமா என்னோட மனைவி என் கூடவே வாழ்வாங்க, இதை நீங்கள் சென்டிமெண்ட் இல்லை முட்டாள்தனம் எப்படி நினச்சாலும் பரவாயில்லை, எனக்கு என் மனைவி என் கூடவே இருக்கணும், அது முடியாமல் போயிடுச்சு, இது மூலயமாவது அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேச ஆரம்பிச்சிட்டாராம். உண்மையாகவே தன்னோட மனைவி மேலே அவர் இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் இப்போ அவரை பார்த்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அதை பார்க்கறதுக்கு சுபாஷினி கூட இல்லைங்கிற மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகை மீனா 10 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஒரு வீட்டை இப்போ 100 கோடி ரூபாய்க்கு விற்று ஒரு ஸ்மார்ட்டான மூவ் ஒன்று எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் 80s 90s காலகட்டத்தில் இருந்தே ஒரு பிரபலமான நடிகை வலம் வரக்கூடியவங்க தான் மீனா. கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மீனாவோட கணவர் வித்யாசாகர் இறந்து போனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரம், ரியாலிட்டி ஷோன்னு சொல்லி நடிகை மீனா ரொம்ப பிஸியாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் வர்றதில்லை. இப்படி இருக்கும்போது தான் நடிகை மீனா ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் ஒன்று நடத்திருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தொகையாக கருதப்பட்ட 10 கோடி ரூபாய் கொடுத்து கடன் வாங்கி தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான பங்களாவை வாங்கியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. பாரம்பரியமான கட்டிடக்கலை, மரத்தூண்கள், இது எல்லாமே கலைநயத்தோடு அந்த வீடு இருந்திருக்கு. இப்போ அந்த வீட்டோட அழகை பார்த்துட்டு அமெரிக்காவை சேர்ந்தவங்க 100 கோடி ரூபாய் கொடுத்து மீனாவோட வீட்டை விலைக்கு வாங்கிட்டாங்களாம். 10 கோடி ரூபாய்க்கு வாங்கின ஒரு வீட்டை 100 கோடி ரூபாய்க்கு விற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்மார்ட்டான பிஸ்னஸ் மீனா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.